அண்மைச் செய்தி விஜய் வெளியில் வரவே மாட்டான் என ஆள் வைத்து கதையாடல் செய்து வந்தனர் என விஜய் தெரிவித்துள்ளார். கதையாடல் செய்தவர்கள் வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கியுள்ளனர் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் தேர்தல் பரப்புரையை நேற்றைய தினம் திருச்சி அருகில் உள்ள அக்கட்சியின் தலைவர் விஜய் தொடங்கிய நிலையில் அது தொடர்பாக தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் மதுரை மாநாட்டில் அறிவித்தது போலவே வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, உங்க விஜய் நான் வரேன் என்ற மக்கள் சந்திப்பை பல்வேறு அரசியல் திருப்பு முனைகள் அமைந்து தந்த திருச்சியில் டிக்கெட்டும் கேட்கும் வகையில் நேற்று தொடங்கியிருக்கிறது. எளிதாக கடந்துவிடும் தூரத்தை கூட மக்கள் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்தது என்பதை நாடும் நன்றாகவே உணர்ந்தது. இதையே நமது கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகளுக்கு இன்னும் ஆழமாக உணர்த்தியிருப்பார்கள். விஜய் வெளியவே வரமாட்டான், மக்களை சந்திக்கவே மாட்டான் என்று ஆள் வைத்து கதையாடல் செய்தனர். இப்போது வெவ்வேறு விதங்களில் புலம்ப தொடங்கி உள்ளனர். இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலதான் தங்களது கதறலை முப்பெரும் விழா என்கின்ற கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்கின்றனர். புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதையும் காண முடிந்தது. பழையன கடிதலும் புதியன புகுத்தலும் தானே பழந்தமிழ் மரபு. இன்னும் எத்தனையோ நெருப்புகளை விரக்தியையும் கக்கும் வார்த்தைகள் அக்கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன. வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளே பாஜகவோடு உறவாடுவது யார் என்று மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர். எனவே கொள்கை கூப்போடு போட்டு ஏமாற்றிக் கொண்டே கொள்ளையடிப்போர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாதா என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். மக்கள் எழுப்பும் கேள்விகள் சிலோ இல்லை என பல்வேறு கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கிறார். தூய்மை பணியாளர்களை தோழி தூக்கி வைத்து கொண்டாடியதா இந்த வெற்றி விளம்பரமாளர் திமுக அரசு? அங்கன்வாடி பணியாளர்களின் போராட்டத்தை அன்போடு கனிவோடு அணுகியதா இந்த அவலமிகு திமுக அரசு? மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கூட மதிக்காமல் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்ததுதானே இந்த திறனற்ற திமுக அரசு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். மருத்துவர்கள், செவிலியர்கள் போராட்டத்தை பற்றி கவலை கொள்ளாத கல்மனம் கொண்ட கபட நாடக அரசு தானே இந்த திமுக அரசு என மக்கள் எழுப்பும் கேள்விகள் என பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். மாபெரும் மக்கள் சக்தியோடு வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அரசியல் அரிச்சுவாடி தெரியாதவர் என்று வெறும் கவர்ச்சியை மாத்திரம் வைத்துக் கொண்டிருப்பவர் என்று தங்கள் மனதில் மண்டி கிடந்த வெறுப்பு நெருப்பை கக்கியவர்கள்தான இவர்கள். அன்று இவர்கள் இப்படிதான் இன்று மட்டும் மாறி விடுவார்களா? மாபெரும் மக்கள் சக்தி, பெண்கள் சக்தி, இளைஞர்கள் சக்தியுடன் மக்களாட்சியில் முதன்மையான சக்தியாக களம் காணும் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் எப்படி குறை கூறாமல் இருப்பார்கள்? வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 1967 77 தேர்தல்களில் நிகழ்ந்தது போல மாபெரும் வெற்றி விழாவில் மக்கள் சக்தி பேர் ஆதரவோடு தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் பெறும் என அந்த கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார்.